மத்திய வங்கி பிணைமுறி மோசடியுடன் தொடர்புடைய அர்ஜுன மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வருவதில் முன்னாள் ஜனாதிபதி என்ற ரீதியில் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பிரதான பொறுப்பு உண்டு. எது எவ்வாறு இருப்பினும் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி குறித்த வழக்கு விசாரணைகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், அர்ஜுன மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வருவதில் சட்ட ரீதியான சிக்கல்கள் காணப்படுகின்றன. எவ்வாறு இருப்பினும் அவற்றை நிவர்த்தி செய்து அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு முயற்சிக்கின்றோம். அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டாலும் அழைத்து வரப்படாவிட்டாலும் வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவி வகித்த போது அர்ஜுன மகேந்திரன் அவரது நண்பனின் திருமணத்திற்கு செல்வதாகவே கூறிச் சென்றதாக பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதில் முன்னாள் ஜனாதிபதி என்ற ரீதியில் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பொறுப்பு இருக்கிறது. எனவே அவரை அழைத்து வருவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்தால் வழக்கு விசாரணைகளுக்கு ஏதுவாக அமையும். எது எவ்வாறு இருப்பினும் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குறித்த வழக்கு விசாரணைகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும். அர்ஜுன மகேந்திரனுக்கு விடுமுறைக்கு அனுமதி வழங்கியமைக்கு அப்பால் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தொடர்பு இருக்கிறது. பிணைமுறை கோரல் முறைமையை அவசரமாக மாற்றியமை உள்ளிட்ட காரணிகள் தொடர்பில் அவர் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.